ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு இன்னுமே அதோட ஃபீலிங்ஸ் இருக்கு, அதோட பெயின் அவங்களுக்கு இன்னுமே இருக்கு. அவங்க கையில கூட இன்னும் அவங்க அதை எடுக்கணும்னு கூட அவங்க எனக்கு என்கிட்ட நான் எடுக்கட்டுமா அப்படின்னு கூட கேட்டதில்லை. அவங்களுக்கு வந்து அதை எடுக்கணுங்கிற ஃபீலிங் கூட இல்லை. அந்த அளவுக்கு அவங்க அவங்கள லவ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ராங் லேடின்னு நான் சொல்லிட்டேன். சண்டை போட்டால் ½ அன் ஹவரில் அவள் மறந்துடுவா அப்படிங்கிறதையும் சொல்லிட்டேன். பட் இதெல்லாம் தாண்டி அவளுக்கு அது ஒரு பெயின் ரொம்பவே இருக்குது. நான் அவள் சண்டை போட்டால்னா எனக்கு இப்படி தான் என் ரிலேஷன்ஷிப்பில் எனக்கு லக்கி இல்லை அப்படின்னு எங்கே வந்தாலும் சொல்லியிருப்பாள். எனக்கு தெரிஞ்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கூட அதை சொல்லியிருப்பாள். அவள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது என் மைண்டுக்குள்ளே நான் நினச்சிட்டு இருப்பேன், இந்த டைலாகெல்லாம் சும்மா தான் போகுது. ஏன்னா நான் பிக் பாஸ்குள்ளே இருக்கும்போது எல்லோரும் என்ன சொன்னா, இவன் வெளில வந்தது எல்லாம் சும்மா போயிடும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எல்லாம் மறந்துடுவாங்க, அந்த பொண்ணு ஓகே சொன்னதும் விட்டுருவாங்க, இல்லை இப்போ இவங்க லிவிங்கில் இருக்காங்க, கொஞ்ச நாள் கழிச்சு விட்டுருவாங்க, நாங்கள் இந்த இயர் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், இப்போவும் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் டிவோர்ஸ் வாங்கிக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லுவோம். இதெல்லாம் கேட்கும்போது என் மைண்டுக்குள்ளே நான் என்ன நினச்சிட்டு இருப்பேன் அப்படின்னா, இதெல்லாம் எதுவுமே நடக்க போகிறதில்ல, எனக்கு தெரியும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபீலிங்கை என்றைக்கும் அவகிட்டையும் நான் சொன்னதே இல்லை இது வரைக்கும். அவள் எப்போ என்ன என்கிட்ட பேசிட்டு அவளோட பாஸ்ட்டை பற்றி பேசி எது ஃபீல் பண்ணாலும் இந்த சீன் உனக்கு வரவே போகிறதில்ல உன் லைஃப்லன்னு நான் எனக்குள்ளே நினச்சிப்பேன். பட் அவகிட்ட நான் அதை இப்போ வரைக்கும் சொன்னது கூட இல்லை அவகிட்ட. ஸோ அதுதான், எல்லாருமே இவன் சும்மா சொல்கிறான் அப்படின்லாம் நினைக்குவாங்களான்லாம் எனக்கு தெரியல. பட் எனக்கு வந்து அவளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். இப்போ அவள் போடுற ட்ரெஸ்ஸுலேயே வந்து அவள் ட்ரெஸ் போட்டுட்டு அவளுக்குள்ளேயே அந்த கேள்வி கேட்டுப்பா, அமெரிக்க இந்த ட்ரெஸ் இப்போ பிடிக்குமா, நான் இப்படி வந்தேன்னா பிடிக்குமா, இங்கே நான் போகிறேனே அவனுக்கு பிடிக்குமா, அவனுக்கு பிடிக்காம இருக்குமான்னு அவளுக்குள்ளேயே கேட்டுப்பா. நான் அதை பற்றி அவகிட்ட வந்து ஒரு கொஸ்டின் கூட கேட்கவே மாட்டேன். சும்மா அது எனக்காக சொல்லிக்கணும்லாம் நான் சொல்ல, நான் உண்மையாலுமே அதை பற்றி எதுவுமே கேட்க மாட்டேன். அப்பப்போ இவளோட பாஸ்ட்லேருந்து ஒரு கேள்வியை கேட்டு டக்குன்னு இதை நீ யோசிக்க மாட்டல அப்படின்னு அவ கேட்பா. அது என் மண்டையில யோசனையாவே வந்திருக்காது. ஏன்னா அது உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பயமா, எங்கேயாவது ஒரு வேளை both lifestyle is completely different. The way we brought up are completely different. ஆனா நமக்கு ஒன்று இருக்குமே, ஓகே இந்த பையன் ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலிலேருந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. whereas me, my family is super cool. நல்லா லைக் அப்ரிங்கிங் ஒரு ரெஸ்பெக்ட் எல்லாம் சொல்லி கொடுத்து, there was no something like இது கண்ட்ரோல். my dad was very strict, my mom also. after certain time அவங்களுக்கு புரிஞ்சிடுச்சு, ஓகே they can handle their lives, so they gave us that liberty. இப்போ இந்த மாதிரி ஒரு இதுலேருந்து வரும்போது எங்களுக்கு எல்லாம் ஃப்ரீடம் இருக்கு. அமெரிக்கா இது பிடிக்குமோ இல்லையோ, நீ அந்த மாதிரி பையவே கிடையாது, அப்போ இது எந்த என் லைஃப் ஸ்டைல் எப்படி இவ்வளோ சீக்கிரமா நீ அக்செப்ட் பண்ற, நானே உட்காந்து கேள்வி கேட்பேன். பட் நெவர் ஹேஸ் ஹீ டோல்ட் மீ. இப்போ போடுற எங்க ட்ரெஸ்னாலும் பாருங்க, அழகா அந்த ஒரு சாரீ கட்டிட்டு எனக்காக போய் இப்போ ட்ரெஸ்ஸஸ் ஃபுல்லா வெறும் சல்வார்ஸ் சாரீஸா மாறிடுச்சு வீட்டுல. நீங்க எப்ப சொல்லிருக்கீங்களா உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கும் பட்சத்துல மட்டும் இது பண்ணா போதும்? நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல, இப்படி போடு அப்படி போடு, எனக்கு இதை பண்ணு அதை பண்ணு, எதுவுமே சொல்ல மாட்டேன். Are you comfortable and கேட்பாங்க ஃபர்ஸ்ட், உனக்கு பிடிச்சிருக்கா? ஸோ நீங்க சொன்னீங்க இந்த வருஷம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடும் அப்படி சொல்லிட்டு, குழந்தை உங்களுக்கு பிறக்க போகுது. அந்த குழந்தைக்கு என்ன பேர் வைப்பீங்க? நான் வந்து அமரன் அப்படின்னு சொல்லி. எது? அமரன். 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 ஓ ஓகே. எதனால தெரியலங்க, எனக்கு அந்த பேர் ரொம்ப பிடிக்கும். சொல்லுவேன் அப்படியே, அது என்ன ரிலீஜியன் யார் கூட சேருது அப்படின்லாம் கூட நான் யோசிச்சதில்லை, அந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அமரன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. கேர்ள்லாம் பிறந்தா என்னன்னு தெரியல எனக்கு, பாய் பிறந்தா அமரன் அப்படின்னு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு வந்து ருத்ர வைக்கணும்னு சொல்லிட்டு, if it is a boy, இல்லனா ருத்ரா if it is a girl. நவம்பர் 9th. ஓ ஏங்க என்கிட்ட டேட்டா சொன்னீங்களா? இல்ல நவம்பர் 9th பாவனியோட பர்த்டே. It's actually my birthday. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு, ஒரு 2 கிஃப்ட்ஸ் எங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டு என் பர்த்டேனாலே மேரேஜ் டேட் போடுறாங்களோ இந்த ஆளுன்னு சொல்லிட்டு. பசங்கிட்டலாம் நிறைய மறந்துடுவாங்களாம் டேட்ஸ் எல்லாம், அதனால நானும். சார் உங்களுக்காக போத ஒரே கல்யாணம், அந்த டேட் கூட ஞாபகம் இருக்காதா? சரி, நான் உனக்கு ப்ரொபோஸ் பண்ண டேட் சொல்லு. பாருங்க, பாய்ஸ் எல்லாம் இவ்வளவு பேர் இருக்கீங்களா, எப்பவுமே நம்ம தான் டேட் மறக்குவோம்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு ப்ரொபோஸ் பண்ண டேட் என்னன்னு சொல்லுங்க.